அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்து விட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. வெளிப்படையாக மற்றவங்களை சில நேரங்களில் விமர்சிக்கும் நீங்கள் மனிதநேயம் மாறாதவங்க. சந்திரன் 10வது ராசியில் நிற்கும்போது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால உங்கள் சாதனை தொடரும், நிர்வாகத்திறன் அதிகரிக்கும், திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும், புது வேலை கிடைக்கும், பதவிகள் தேடி வரும், வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும், அரசால் அனுகூலம் உண்டு, போட்டி தேர்வுகளில் வெற்றி உண்டு, கோபம் குறையும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் தனாதிபதி சுக்கிரன் 7இல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுடன் உங்களது ராசியையும் பார்த்து கொள்ள வேண்டியது இருக்கிறதுனால உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். 4 சக்கர வாகனம் வாங்குவீங்க. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய திட்டங்கள் நிறைவேறும். புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. வாய்தா வாங்கி தள்ளி போன வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். 30/4/2024 வரை குரு பகவான் 8இல் மறைந்திருக்கிறதுனால மற்றவங்களுடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டு இருக்க வேணாம். மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது வரும். 1/5/2024 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நுழைவதால் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க. வீண் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். திடீர் பணவரவு, யோகம் எல்லாம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் முடிவுக்கு வரும். சொந்த பந்தங்களில் சுயரூபம் அறிந்து செயல்பட தொடங்குவீங்க. வங்கியில் இருந்த நகை பத்திரத்தை மீட்பீங்க. தந்தையுடன் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். வருஷப்பிறப்பு முதல் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே ராகு தொடர்வதால்
வீண் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் வரக்கூடும். மனைவி வழி உறவினர்களுடன் மனத்தாங்கள் வரும். உங்களை விட வயசில் குறைந்தவர்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. கேதுவும் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ஜென்மராசியிலேயே அமர்வதால் ஆரோக்கியம் பாதிக்கும். ஹார்மோன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே பச்சை கீரை, காய், கனிகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்க. சொத்துக்குரிய ஆவணங்கள், பத்திரங்கள் தொலைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கை குறையும். முடிஞ்சவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க. ரகசியங்கள் யார் மூலம் கசிக்கிறது என்பதை அறிந்து புது முடிவு எடுப்பீங்க. சந்தையில் மதிக்கப்படுவீங்க. வைகாசி, ஆவணி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில் வியாபாரம் செழிக்கும். பெரிய நிறுவனத்துடன் புது ஒப்பந்தங்கள் செய்வீங்க. சிலர் செய்து கொண்டிருக்கும் தொழிலை விட்டுவிட்டு வேற்று தொழிலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. உணவு, ஸ்பெகுலேஷன், சிமெண்ட்டு, கல்விக்கூடங்கள் ஆதாயம் அடைவீங்க. உத்தியோகத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீங்க. யாரை பற்றியும் புகார் கூறாதீங்க. சக ஊழியர்களால் உதவிகள் உண்டு. சித்திரை, வைகாசி மாதங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். வருடத்தின் பிற்பகுதியில் சிலர் உங்கள் மீது வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த குரோதி ஆண்டு ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகளை தருவதுடன் சற்று சுகவீனங்களையும் தருவதாக இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருபுவனம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று நெய் விளக்கு ஏற்றி வணங்குங்க. ஏழை மாணவனுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. நிம்மதி கிடைக்கும். தண்ணியில் உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வருஷம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் சேருவாங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது அஸ்தம். இந்த வருஷம் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். சித்திரை 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் முன்னாடி சாமர்த்தியம்லாம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.